ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான மக்ரோனி ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் காலை டிஃபன் இல்லைனா நைட் டிஃபனாக கூட செய்யலாம். ஈவன் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம மக்ரோனியை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். முதல்ல இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் மக்ரோனிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பால் 1 கப் போல் மக்ரோனி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் எடுத்துக்கும். எப்போவுமே மக்ரோனி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு சேருங்க. தண்ணி கொதிக்காமல் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே போய் பாத்திரத்தில் அடியில் போய் செட் ஆகிட்டு ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கும். சரியாக வேகாமல் போய்டும். அது மட்டும் இல்லாமல் பிச்சுக்கிட்டு வரும். இப்போ இது வெந்துடுச்சு. அதாவது ரொம்ப வேக வேண்டாம், ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். ரொம்ப குழஞ்சி வெந்துச்சுன்னா நம்ம கடாயில் போட்டு பெரட்டும் போது அது இன்னும் ரொம்ப உடஞ்சிரும். ஸோ அதனால் 3/4 பதத்துக்கு வேகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில், அதாவது வேற ஒரு வடிகட்டி இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீர், அதாவது பச்சை தண்ணியை நம்ம மேலே ஊற்றிடலாம். ஏன்னா அப்போ தான் அது ஒன்று மேலே ஒன்று ஒட்டாது அந்த சூட்டில். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக வேற ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணினது, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பட்டாணி நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைனா வேக வச்ச பட்டாணியை இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப் போல் கேரட் பொடிசாக கட் பண்ணது, அப்புறம் பொடிசாக கட் பண்ண 1/4 கப் போல் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுருங்க, இல்லைனா உடையந்து கருகிடும். அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. கடைசியாக இது கூட ஒரு 1/4 கப் போல் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதாவது ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த காய் வேகிறதுக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு கலந்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் அந்த காய் எல்லாமே வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ எல்லாமே தண்ணி கொஞ்சம் சுண்டிட்டு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த மக்ரோனியும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ மக்ரோனி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பூவாக இருக்குது பாருங்கள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது இதை விடையே சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக தான் இருக்கும். இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் இது கூட நம்ம ஒரு ஃபைனல் டச் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு தடவை ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்முடைய சுவையான மக்ரோனி ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி நம்மளும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.